This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் இருக்குது பார்த்துக்குங்க. வந்துருக்கீங்க பூச்சி காது குத்தா எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடைஞ்சு வச்சுப்பா. என்ன விஷயம் வந்து என்ன மாமா மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. ஆனா இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி நீங்க என்ன வச்சுக்கோங்க. அது என்னடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான் நீ முறை மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை, அவளையே கேட்டுறேன். ராகாயே வணக்கம் மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு. ஏமா உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு, உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, குடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிதான். வரவே கடை நீ சும்மாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா முதல்ல இந்த மாதிரி ஜாலர பசங்களை தூக்கி எறிங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா? இத பாருங்க, கண் நிறைஞ்சவன் கை நிறைய சம்பாதிக்கிறவன் கண்ணியமானவன் இவங்களதான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவம். இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. ஏன் தலைவர் பதவி இருக்கு அது போதாதா? பதவி என்ன உனக்கே எழுதி கொடுத்திருக்கா? நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ? பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா இல்ல சொந்த உழைப்பு இருக்கா? பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நேர் தேடி யாராவது வருவாங்களா? இந்த பாரு ராக்காயி, இது பட்டிமன்றம் அல்ல, பட்டுன்னு பதில் சொல்லு. இந்த பாரு, சொந்த வச்சுக்கிட்டு வா போ. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படியை மிதிச்ச இந்த ராக்காயி ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவா. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் வேற. இப்ப இதை எங்க தூக்கிட்டு போறது? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே என்ன கட்டிக்க மாட்டேங்கிறானே. டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா சிகப்பு பொண்ணா நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமேடா. பழகுங்க. பார், பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் worst. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவர். ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தானே பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க.